காவடி களை கட்டுது. காவடியோட விலையெல்லாம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசா காவடி எடுக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி விட்டுடுங்க. காவடி எல்லாம் என்ன விலையில இருந்து காவடி இருக்கு? இதுல வந்து மணி போட்டு குத்துருவீங்க? ஆமா, மணி ஊக்கு எல்லாம் இதை அடிச்சுதான் இருக்கு. இது கூட ஒரு ஜத கூட கொடுப்போம், கூடைக்கு உண்டான துணி கொடுத்துருவோம். சின்ன சைஸ் கூடவா? அவங்களே கட்டை வந்து தான் நீங்க ரெடி பண்ணி தருவீங்களா? அதனால இது பூத்துல கீரை தானா? நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா இது கீருங்களா அப்படின்னு கேட்டேன். இதுல அது கூட வர கூட பை எல்லாம் சேர்த்து எல்லாம் செட்டா தான். கூடைக்கு மேல போற பைய காவடி எல்லாம் செட்டா கொடுத்துரும். ஒரு காவடின்னு வந்துட்டா இவங்க வந்து இந்த காவடி பிளஸ் அந்த மணி அந்த கூடை பை எல்லாம் சேர்த்து செட்டா தராங்க, அப்படிதானே? ஆமா, செட்டா கொடுத்துரும். இந்த மயில் காவடின்றது என்ன விலையில இருந்து இருக்கு? இங்கெல்லாம் மயில்லாம் அவங்க மாட்டிப்பாங்களா எக்ஸ்ட்ரா? இல்ல, இங்க இதுல இருக்கு பாருங்க, அந்த ஒரு பக்கம் அடியாம இருக்கு இல்லையா? இது வந்து மயில் இறகு வரும். நீங்க வச்சு மயில் இறகு எடுப்பா. ஓ, நீங்களே வச்சு குத்துருவீங்க? ஆமா, நம்மளே கொடுத்துருவோம். இந்த மூங்கில் காவடி எவ்வளோ? ஹலோ கைஸ், வெல்கம் டு கிளாசிக் கலர். நம்ம எங்க இருக்குன்னா பழைய மீன் மார்க்கெட் அண்ணா பஜார்ல தான் இருக்கும். காவடிக்கு வந்து இப்போ புது காவடி வாங்கினவங்கலாம் எவ்வளோ காவடி விலைன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்காக காவடிக்காக ஒரு vlog பண்ணலாம். இங்கே நிறைய வெரைட்டியில் காவடி இருக்கு. நம்ம அந்த அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த காவடி பேர் என்னன்னு கேட்கலாம். ஆனால் இந்த காவடி பேர் மயில் காவடி. மயில் காவடியா? இது எந்த சைடில் அதிகமாக எடுப்பாங்க? எல்லா ஏரியாலும் எடுப்பாங்க. நம்ம வேலூர் மாவட்டத்தில் நல்லா எடுப்பாங்க. உங்ககிட்ட என்னென்ன காவடி இருக்குன்னா? நார்மல் இது மூங்கில் காவடி இருக்கு. இது உருட்டு. என்னது? உருட்டு காவடி. உருட்டு காவடி. உருட்டு ரவுண்டா இருக்கிறது. ஆமா, உருட்டு காவடி. ஓகே. இது பாத்தீங்கன்னா நார்மலு. இது பாத்தீங்கன்னா செட்டு பாத்தீங்கன்னா இது 800 ரூபா ஃபைனல். இது மயில்லாம் பாத்தீங்கன்னா 2500 ரூபா. ஓகே. அது என்ன கட்டணா? இது தேக்கு. இது தேக்கு. இது அத்தி மரம். இதுவும் தேக்கு. இதுல தேக்கு இருக்கு. நாட்டு மரம் நிறைய இருக்கு. நாட்டு மரம் தான் அதிகமா போடுவோம். நாட்டு மரம்னா அவிஞ்ச, ஜவடால், இது நொனா மரம். நீங்க எவ்வளவு காலமா இது பண்ணி கொடுத்துருக்கீங்க? நம்ம ஒரு 3 தலைமுறையா பண்ணிருக்கோம். சரி, இந்த காவடியோட சைஸ் என்னன்னா? 4 அடி 5 அடி அந்த மாதிரி வரும். ஆமா, 5ல இருந்து 4க்குள்ள. பசங்களுக்கு கேட்டா 2.5 அடியில இருந்தே இருக்கு. சின்ன பசங்களுக்கு? ஆமா, 2.5 அடியில இருந்து. இது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன காவடி இதெல்லாம். குட்டி பசங்களுக்கு இந்த குழந்தை பிறகுது வேண்டுதலுக்கு அந்த மாதிரிலாம் எடுப்பாங்கல்ல, அதனால குழந்தைங்களுக்காகவும் பண்ணி வச்சிருக்கோம். காவடி சீசன் அப்போ இங்க இருக்கும் காவடி? ஆமா, வருஷம் முறையே இருக்கும். இந்த சீசன்ல அதிகமா பண்ணுவோம். இது அது என்னன்னா அது பேர்? அது கூட பூஜை சாமான் எடுத்துன்னு போறதுக்கு. இது கூட மாட்டி எடுத்துன்னு போறது. அது பாத்துருக்கிறேன். அது என்ன ஸ்பெஷலா இதெல்லாம் செய்றீங்களா? இல்ல மூங்கில் தான். மூங்கில்ல தான் செய்யறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூஜை சாமானும் அது மாதிரிலாம் எடுத்துன்னு போறதுக்காக. இதுல வந்து மணி போட்டு குத்துருவீங்க? ஆமா, மணி ஊக்கு எல்லாம் இதை அடிச்சுதான் இருக்கு பாருங்க. இந்த மணி அடிச்சுதான் இருக்கு பாருங்க. இது கூட ஒரு ஜத கூட கொடுப்போம், கூடைக்கு உண்டான துணி கொடுத்துருவோம். மிச்சபடி அவங்களுக்கு ட்ரெஸ், பூஜை சாமான் மட்டும் வெளியே வாங்கி. ஆமா, காவடி எல்லாம் என்ன விலையில இருந்து காவடி இருக்கு? அதான் 800 ஸ்டார்டிங் 800. ஆமா, சின்ன சைஸ் கூடவா? சின்ன சைஸ்னா ஒரு 600 ரூபா அந்த மாதிரி கொடுக்கலாம். இது வந்து அத்தி மரம், நொனா மரம், பொன்னவரம், அப்புறம் ஜவடாலு, தேக்குலையும் இருக்கு. இப்போ அவங்களே கட்டை வந்து தான் நீங்க ரெடி பண்ணி தருவீங்களா? அது மாதிரி ஒரு சிலர் வந்து அவங்க மரம் ஆச்சரிய வச்சு செஞ்சு எடுத்துன்னு வந்துட்டாங்க, மணி அடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம அடிச்சு கொடுத்துருவோம். ஆமா, இது வச்சிருங்கண்ணா. மடிக்கிற மாதிரி இருக்கு இது. ஆமா, அது வந்து மோல்டிங் டைப். இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கீழ் அது சிங்கிள் கீழ். ஆனா இது பூத்துல கீரை தானா? இல்ல, வராது. அது காலர்ல உட்காரும் நம்மளுக்கு, அதனால கீரெல்லாம் கீராது. அதெல்லாம் ஒன்றும் கீரெல்லாம் கீராது. இது சிங்கிள் கீழு. இது பாத்தீங்கன்னா டபுள் கீழு. இப்போ அது வந்து 800 ரூபா சொன்ன பாத்தீங்களா? இது வந்து இந்த கீழு இந்த கொக்கிக்காக ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா, 850 ரூபா வரும். இது வந்து 900 ரூபா வரும். இது வந்து டபுள் கீழு. ஓகே, டபுள் கீழு. நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா இது கீருங்களா அப்படின்னு கேட்டேன். இதுல அது கூட வராது, ஏன்னா இது சைட்ல போயிடும் கீழலாம். பை கூட இருக்குது அது மேல, அந்த கூட மேல. ஆமா, கூட போற மேல போய் பை. இப்போ எல்லாமே கூட பை எல்லாம் சேர்த்து எல்லாம் செட்டா தான். கூடைக்கு மேல போற பை, காவடி எல்லாம் செட்டா கொடுத்துருவோம். பூஜை சாமான் மட்டும் வெளியே வாங்கிக்கணும். நம்மளே ஆச்சரிய வச்சு நம்மளே சொந்தமா செய்யறோம். ஓகே. ஒரு காவடின்னு வந்துட்டா இவங்க வந்து இந்த காவடி பிளஸ் அந்த மணி அந்த கூடை பை எல்லாம் சேர்த்து செட்டா தராங்க, அப்படிதானே? ஆமா, செட்டா கொடுத்துருவோம். கூட எல்லாம் செட்டா. இந்த மயில் காவடின்றது என்ன விலையில இருந்து இருக்கு? இது பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய். பெருசு வந்து 2500 ரூபாய். அவ்வளவுதான் ஃபைனல். இது கூட எதுவும் ஆடெல்லாம் ஆகாது, அப்படியே எடுத்துன்னு போக வேண்டியதுதான். இங்கெல்லாம் மயில்லாம் அவங்க மாட்டிப்பாங்களா எக்ஸ்ட்ரா? இல்ல, இங்க இதுல இருக்கு பாருங்க, அந்த ஒரு பக்கம் அடியாம இருக்கு. இல்லையா? இது வந்து மயில் இறகு வரும். நீங்க வச்சு மயில் இறகு எடுப்பா.
ஓ நீங்களே வச்சு குத்துருவீங்க? ஆமா, நம்மளே கொடுத்துருவோம். மயில் இருக்கு, ஒரு காவடிக்கு வந்து 20 பீஸ் வரும். மயில் இருக்கு, இது வந்துடும், இதுல இந்த மாதிரி வந்துடும். ஓ செட் பண்ணி குத்துருவீங்க? ஆமா, மயில் இருக்கு. ஏற்கனவே காவடி எடுக்கிறவங்களுக்கு தெரியும், புதுசா காவடி எடுக்கிறவங்க இருந்தா நீங்க வந்தீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி குத்துறாங்க. ஆமா, அப்படிதானே? ஆமா. ஏற்கனவே எடுத்தவங்களா இருந்தாலும் நம்ம தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு பழசான டேமேஜ் ஆயிடுச்சு, இல்ல இன்னும் கொஞ்சம் குடும்ப உறுப்பின அதிகமாயிடுறாங்களே, புதுசா எடுக்கணும்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அந்த மாதிரி இந்த மூங்கில் காவடி எவ்வளோ? அது வந்து ஒரு மூங்கில் காவடி இது எவ்வளோண்ணா? ஒரு 600 ரூபா வரும். இது 600 ரூபா வருது? ஆமா. கூட எதனா கம்மி பண்ணி தருவீங்களா? நான் ஒன்று அவ்வளோதான் ஃபைனல், நான் கொடுக்குறதால தான் சொல்றேன். ஆமா, கூட துணி எல்லாம் செட்டா வருதுல்ல, அவ்வளோதான் வரும். இதுக்கு அதுக்கு ரொம்ப வித்தியாசம்லாம் வராது. இது வாரையும் வேலை அதிகம் தான். நம்ம வாங்கி அதை பொழந்து அதை செய்யறோம்ல, அது மரத்துக்கு ஈக்குவலாக வந்துடும். அதுவும் தேங்க்யூண்ணா. உங்க பேர் என்னண்ணா? ரகுங்க. ரகு. ஃபோன் பண்ணி கேட்ட கொரியர் அந்த மாதிரி எல்லாம் அனுப்புவீங்களா? அனுப்புவோம், கொஞ்சம் பீஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் அனுப்புவோம். ஒன்றுக்கு நான் போய் அனுப்பிச்சு முடியும். ஏன்னா நம்மளுக்கு வியாபாரமே 2-3 நாள் தான் இருக்கு. கொஞ்சம் லாங்கா டைம் இருந்துச்சுன்னா நம்ம அது மாதிரி கூட அனுப்பிச்சு விட்டுருவோம். இருக்கிறதே 2-3 நாள் நம்மளுக்கு இங்கேயே கொஞ்சம் பிஸியா இருக்கும், வேலை கரெக்டா இருக்கும். அதனால தான். சரி, ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. நன்றி.